பணவீக்கம் சேனல். ஸோ என்ன ஆதரிச்சு சப்ஸ்கிரைப் பண்றவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. ஸோ நான் கேட்குற ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான். ஸ்கிப் பண்ணாம ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என் வீடியோவ பாருங்க. ஸோ இது நீங்க எனக்கு குடுக்குற ஒரு பெரிய சப்போர்ட். ஸோ நீங்களும் வளருவீங்க, நானும் சேர்ந்து உங்க கூட வளருவேன்றத நான் நம்புறேன். ஸோ வாங்க இன்னைக்கு மார்க்கெட்ல என்னென்ன அப்டேட் இருக்கு அப்படின்றத சிம்பிளா, கிளியரா, பர்ட்டிகுலர்லி லேர்னிங் பர்ப்பஸ்க்காக பார்ப்போம். ஸோ அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, பணவீக்கத்தோட டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. ஸோ டிஸ்க்ளைமர்ல என்ன சொல்ல வருது அப்படின்னா, நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ அதனால வந்து நீங்க உங்களோட ஓன் ரிஸ்க்ல மட்டும் நீங்க ரிசர்ச் பண்ணி எந்த ஸ்டாக்கா இருந்தாலும் வாங்குங்க. ஸோ நான் சொன்னேன் அப்படின்றதுக்காக வாங்காதீங்க. அதான் நான் வந்து சொல்ல வர்றது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு ஒன் பை ஒன்னா மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு எஃப்&ஓ கால்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு, நம்மளோட போர்ட்ஃபோலியோ என்ன பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ இத பார்த்தாலே தெரியும். மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிக்கிற மாதிரி சிகப்பு கலர்ல ஆரம்பிச்சிருக்கிறதுக்கான ஒரே ரீசன் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சென்செக்ஸ் வந்து ஒரு 500 பாயிண்ட் வந்து கீழ தள்ளிட்டாங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு செல்லிங் பிரஷர் இருந்துச்சு. அதுக்கான ரீசன் வந்து எஃப்ஐஎஸ் டேட்டாஸ் வரணும். ஸோ நான் எடுத்துட்டு இருக்கிற வரைக்கும் எஃப்ஐ டேட்டாஸ் வரல. வந்துச்சு அப்படின்னா நான் உங்க கூட டிஸ்கஸ் பண்றேன். இன்னைக்கு வந்து ஓவராலா ஒரு 3,00,000 கோடி கிட்ட வந்து வைப் அவுட் ஆகிருக்குங்க. அது வந்து பெரிய ஒரு துரதிர்ஷ்டமா பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐடி செக்டாரும் அது வந்து ஒன்றுமே பண்ண முடியல அவங்களால. அது வந்து ரொம்ப வந்து டவுன் ஆகிட்டே போகுது. எல்லாத்தையுமே வந்து என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ வச்சு டவுன் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இதில் மெயின் ரீசனாக இருக்குது. ஸோ அதனாலேயே வந்து ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணிகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் சென்செக்ஸ் வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு ஒரு 500 பாயிண்ட் வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கோட மார்க்கெட் பிளட் பாத் பார்க்கலாம். ஸோ அதாவது மார்க்கெட்டோட இன்னைக்கு அப்டேட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 550 பாயிண்ட் வந்து இன்னைக்கு கீழே தள்ளியிருக்காங்க. நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 147 பாயிண்ட் வந்து கீழே தள்ளியிருக்காங்க. அரௌண்ட் ஒரு 2 மணிக்கு மேலே வந்து ஃபுல்லாகவே மார்க்கெட்டை சஸ்டைன் பண்ண வைக்க முடியல அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ மிட் கேப்பு, ஸ்மால் கேப் எல்லாமே அரௌண்ட் வந்து இன்னைக்கு மைனஸில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மார்க்கெட் கேபிடலைசேஷன்லேருந்து 3,00,000 கோடி வந்து வெளியே போயிருக்கு அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு என்ன ரீசனுக்காக இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு டவுன் ஆயிருக்கு, அதாவது கரெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரீசனே வந்து என்னன்னா இந்த ஏஐ வச்சு பயங்கரமாக வந்து ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே கீழே தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஏஐன்னு சொல்லி 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 இந்த டெக்கு சம்மந்தப்பட்ட கம்பெனிஸ் எதுவுமே வந்து எந்திக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப பேடாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஏஐ ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே வச்சு. பார்ப்போம் இது எவ்வளோ நாளில் வந்து சரியாகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் டாலர் அண்டு ரைசிங் பாண்ட் ஹீல்டு அப்படின்றத வந்து ஸ்ட்ராங்காக வந்து இங்கே பிலீவ் பண்ணுறோம். ஸோ டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது இந்தியன் ருப்பிக்கு ஈக்குவலாக. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாண்ட் ஹீல்டு வந்து எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கு. ஸோ அதுவுமே ஏறக்கூடாது. அது ஏறுச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட் வந்து கீழே விழுறதுக்கான பயங்கரமான ஒரு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. குளோபல் மார்க்கெட் வந்து ரொம்ப வீக்னஸாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு பெரிய ஆக்டிவிட்டி இல்லாமல் குளோபல் மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுவுமே வந்து ஒரு பெரிய மைனஸாக பார்க்கப்படுது. ஸோ ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கான வீக்னஸை வந்து காட்டிக்கிட்டு இருக்கு குளோபலாக மார்க்கெட்ஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. மெயினாக சைனா வந்து நியூ இயர் ஹாலிடேஸ் போயிடுவாங்க. பெருசாக அவங்கக்கிட்ட ஆக்டிவிட்டிஸ் இருக்காது. யுஎஸ்ஸு, ஏஷியாவில் இருக்கிற நிக்கீஸ் ஆகட்டும், ஜாப்பனீஸ் ஆகட்டும், இல்லை நம்மளோட இதாகட்டும் எல்லாமே ஒரு மாதிரி நல்லா இல்லாத மாதிரியே போயிட்டுருக்கு மார்க்கெட்டு. ஸோ அதே அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றத நம்ம நேற்றே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கும் அதே தான் நான் சொல்கிறேன். ப்ராஃபிட் புக்கிங் வந்து பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ ரீட்டைலர்ஸ் எல்லாருமே நேற்று வந்து 960 கோடிக்கு வந்து எஃப்ஐஎஸ் வாங்கியிருந்தாங்க. அப்போவுமே வந்து செல்லிங்கில் இருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைலர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியுது. ஸோ பார்ப்போம் இதுவும் எவ்வளோ தூரம் வந்து போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐடி செக்டாரை பற்றி பார்ப்போம் கொஞ்சம் நேரம். என்ன அப்படின்னா நிஃப்டி 50ல் இருக்கிற, அதாவது நிஃப்டி ஐடியில் இருக்கிறதுல வந்து இன்னைக்கு எவ்வளோ % கீழே விழுந்திருக்குன்னா 5% கீழே விழுந்திருக்குங்க. செம ஹொஸ்ட் டே. அதாவது ஏப்ரலில் விழுந்தது 2025 தான் ஒரு ஒஸ்ட் டேவாக இருந்துச்சு ஐடி செக்டாருக்கு. இன்றைக்கும் அதே மாதிரி கீழே விழுந்ததை வந்து ஒத்துக்கவே முடியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெக் மகேந்திரா ஒரு 6.5% விழுந்திருக்கு. இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஹெச்சிஎல், விப்ரோ
அங்க இருக்கிற டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து கீழ விழுந்திருக்கு. ஸோ 5லேருந்து 4.5% வரைக்கும் இன்னைக்கு கீழ விழுந்துருச்சு. நம்பளும் வந்து ஒரு ஐடி செக்டார வந்து நம்பளும் வந்து வாங்கி வச்சிருக்கோம். ஸோ அதுவுமே வந்து இன்னைக்கு கீழ விழுந்திருக்குன்னு தான் சொல்லணும். எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் வந்து ஏஐ. ஸோ இந்த ஆந்திபிக் ஏஐ ஆகட்டும், ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஆட்டோமேட்டிக்கா சாஃப்ட்வேர நான் கிரியேட் பண்ணி குடுத்துருவேன் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் சர்வீஸ் பேஸ்டா இருக்கிறவங்க வந்து கஷ்டம். ஸோ நம்ம வந்து சர்வீஸ் பேஸ்ட்லேருந்து என்னைக்கு ப்ராடக்ட் பேஸ்டா மாறுறோமோ, அன்னைக்கு வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு சேஞ்சஸ் என்னென்ன நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் எது குடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பஜாஜ் ஃபினான்ஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், ஈச்சர் மோட்டார்ஸ் ஈச் 3.5%க்கு மேல வந்து குடுத்துருந்தாங்க. நிஃப்டி 50க்குள்ள இருக்கிற ஸ்டாக்ஸ்ல. ஸோ இது தான் கொஞ்சம் நம்ம வந்து மார்க்கெட்ட வந்து சஸ்டெயின் பண்ண வச்சுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஸ்டாக்ல வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டா இருந்தது. ஸோ அதில பார்த்தீங்க அப்படின்னா, 20 ஸ்டாக் மட்டும் தான் ஒரு பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி 50ய பொறுத்தவரைக்கும். அதே மாரி 30 ஸ்டாக் மிச்சம் 30 ஸ்டாக்குமே வந்து ஒரு பிளட் பாத்த தான் பண்ணியிருக்கு. ஸோ இன்னைக்கு ரத்தத்தால குளிக்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு ஒரு ஸ்டாக்கையும். அது வந்து முழுக்க முழுக்க எதனால இந்த 20 ஸ்டாக்கும் வந்து ஏறியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு வந்து பாசிட்டிவா இன்னைக்கு க்ளோஸ் ஆனதுக்கான ரீசன தான். ஸோ அந்த 20 ஸ்டாக்குமே பாசிட்டிவ்ல இருந்தது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து செக்டார் வைஸா பெர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதாவது சொல்லவே தேவையில்ல. இந்த ஐடி செக்டார் வந்து இன்னைக்கு 5.5% விழுந்துச்சுங்க. இதுதான் மெயின் மார்க்கெட் கீழ விழுறதுக்கானது. அடுத்தது ரியாலிட்டி, மீடியா, ஆயில் அண்ட் கேஸ், பேங்க்ஸ் இது எல்லாமே ஃப்ளாட் 1.5%லேருந்து ஒரு 1% வரைக்குமே இன்னைக்கு பயங்கரமான ஒரு கீழ விழுந்துச்சு. பட் ஆனா இந்த பிளட் பாத்லயுமே வந்து ஒரு செக்டார் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா, ஃபினான்ஷியல் சர்வீஸ் மட்டும் தான் இன்னைக்கு வந்து ப்ளஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதுவும் 0.38 அப்படின்ற ஒரு அ ஸ் இதுல வந்து சஸ்டெயின் ஆயிடுச்சு. அடுத்ததா ஸ்மால் கேப் பார்ப்போம். ஸோ ஸ்மால் கேப்ல இன்னைக்கு டைகர் லாஜிஸ்டிக்ன்றது வந்து ஒரு 15% வந்து ஒரு ஜம்ப் குடுத்துச்சுங்க. அதுக்கான ரீசன் என்ன சொல்றாங்க அப்டின்னா, நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 5.5 கோடி வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதாவது இயர் ஆன் இயர்ல பார்த்தீங்க அப்டின்னா 8.5% கீழ விழுந்திருக்கு. பட் ஆனா ப்ராஃபிட்ல பார்த்தீங்கன்னா 5.5% அதாவது 5.94 கோடி வந்து ரெவென்யூ குடுத்துருக்காங்க. ரெவென்யூ வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. ஹையர் தென் ஆப்பரேஷன் எக்ஸ்பென்ஸ். அதுலருந்து நீங்க கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபினான்ஷியலா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஸ்டாக் வந்து சம்திங் ஒரு 29 ரூபாய்க்கு நேத்து வாங்கியிருந்தீங்கன்னா, இன்னைக்கு ரூ. 34 கிட்ட போயிருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து டாக் ஆஃப் த நியூஸா வந்து ஸ்மால் கேப்ல பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் இதை நான் எடுத்துட்டு வந்தேன். அடுத்ததா டிஃபென்ஸ் செக்டாருக்கு வந்து ஒரு மெகா டீல் கிடைச்சிருக்குங்க. அதாவது இந்தியன் ஏர் ஃபோர்ஸுக்கு வந்து ஒரு 3,50,000 கோடிக்கான ஆர்டர வந்து இன்னைக்கு வின் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து ஹைலைட்டடா நம்ம சொல்லணும் அப்படின்னா, டிஃபென்ஸ் டிஏசி அப்ரூவ்ட் வந்து பயங்கரமா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதே மாரி நம்மளோட ராஜ்நாத் சிங் வந்து அதுக்கு அப்ரூவும் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு டீலா வந்து நம்ம பார்க்கப்படுது. ஸோ மேனுஃபேக்சரிங் வந்து இது பூஸ்ட் பண்ணும் அப்படின்றத வந்து பயங்கரமா நம்புறாங்க டொமஸ்டிக்கா. ஸோ அதனால வந்து மார்க்கெட்ல வந்து ஏர் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ குளோபலா மார்க்கெட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஏஷியன் மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு 5த் கன்டினியூஸ் டேஸா வந்து ஒரு கெயின குடுத்துட்டு இருந்தது. அதாவது ஏஷியன்னு வரும்போது சைனா வரும், ரஷ்யா வரும், இந்தியா வரும். இங்க எல்லாருமே வருவாங்க. அதே மாரி நம்ம யுஎஸ் மார்க்கெட்ட கம்பேர் பண்ணும்போது டவ் வந்து 66 பாயிண்ட் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நேத்து வந்து க்ளோசிங்ல. அதே மாரி நாஸ்டாக் வந்து 36 பாயிண்ட் வந்து ஸ்ட்ராங்கா வந்து ஜாப் டேட்டா வந்ததுலேருந்து மைனஸ்ல விழ ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததா ப்ரெஷர்ல பார்த்தீங்க அப்படின்னா, டாலர் இண்டெக்ஸ் வந்து இன்னைக்கு பயங்கரமா வந்து வீக்கன் ஆயிட்டு இருக்கு. அதாவது அ யுவான் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. சைனாவோட ருப்பி வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. பட் ஆனா டாலர் வந்து வீக் ஆயிட்டு இருக்கு. அது வந்து ஒரு குளோபல்ல வந்து ஒரு மார்க்கெட் சென்டிமெண்ட்ல வருது. குரூட் ஆயில் வந்து ஏறிட்டு இருக்குங்க. அதாவது ஈரான்ல போயிட்டு இந்த ஆளு போய் டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதால, பயங்கரமா குரூட் ஆயில் வந்து ஏறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கோல்டு வந்து டவுன்ல தான் இருக்கு. ஸோ கோல்டு வந்து ஆல்ரெடி ஏற வேண்டிய அமௌண்ட்ட வந்து எப்பவோ ஏறி முடிச்சிருச்சு. ஸோ இப்போ டவுன நோக்கி தான் வரணும். பார்ப்போம் அது எவ்வளோ தூரம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி யுஎஸ் பாண்ட் ஹீல்டு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதுவுமே வந்து 18%க்கு மேல ஏறியிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் நம்மளுக்கு மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும்.
ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நேத்தோட எஃப்ஐஎஸ் டேட்டா நான் எடுத்திருந்தேன். ஸோ அதில வந்து பையரா வந்து எஃப்ஐஎஸ் இருந்தாங்க. 943 கோடிக்கு வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ செல்லர்ஸா வந்து நம்மளோட ஆளுங்க இருந்தாங்க. டிஐஸ் 125 கோடி தான். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு கன்சால்டேஷன் தான் சொல்லணும். இது வந்து தேவை தான் நம்மளோட புல்லிஷ் மார்க்கெட்டுக்கு. ஸோ எஃப்ஐஎஸ் வாங்கும்போது டிஐஸ் விற்கிறது வந்து நல்ல விஷயம் தான். ஸோ ஏன்னா எஃப்ஐஎஸ் கொஞ்சம் வாங்கினாலுமே மார்க்கெட்டை வந்து நல்லா கொண்டு போவாங்க அப்படின்றது வந்து நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்டர்டே இன்னைக்கு வந்து எக்ஸ்போர்ட் வியூஸ், அதாவது கேபிட்டல் மார்க்கெட்ல இன்னைக்கு என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ மெயினாக வந்து வருண் குப்தாவோட சிஇஓ இருக்கார்ல, ஸோ அவர் வந்து க்ரோவில் வந்து ஏஎம்சி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்டிடி ஹைக் வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம பட்ஜெட்டில் வந்து பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், அவங்க எல்லாருமே வந்து என்ன லெவலில் சொல்கிறாங்க அப்படின்னா, டெபாசிட்ரி அதிகமாகவும் ப்ரோக்கரேஜஸ் வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க போல். ஸோ இதனால் வந்து பயன்பட போகிறது இந்த நம்மளோட ப்ரோக்கரேஜ் கம்பெனின்றதால இன்னைக்கு கொஞ்சம் இந்த க்ரோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு ஓவராக வந்து இன்னைக்கு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. அதேமாரி இன்னைக்கு என்ன இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா, கோல்டு இடிஎஃப் வந்து நல்ல ஒரு பூம் கொடுத்துருக்கு. சில்வர் இடிஎஃப் வந்து நல்ல ஒரு பூம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டட் மாடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இந்த வெல்த் கிரியேஷனு இந்த லெவலில் இருக்கிற கைடன்சி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வந்து ஏறி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியலைசேஷனில் வந்து ஃபிசிக்கல் கோல்டையும் இடிஎஃப்பையும் வந்து நீங்கள் பத்திரமா வந்து பார்த்துக்கிறது வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃப்யூச்சருக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கீ டேக்அவே வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட்டோட அவுட்லுக் பார்ப்போம். ஸோ என்ன தான் மார்க்கெட் ஆயிட்டிருக்கு, என்ன தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, செலக்டிவாக ஸ்டாக் பிக்கிங் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. அவாய்ட் ஐடி ஸ்டாக். இப்போதைக்கு ஐடி ஸ்டாக்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி டிஃபென்சிவ் ப்ளே. ஸோ இப்போ வந்து கன்சிடர் பண்ணுங்கள். ஃபினான்ஷியலில் பண்ணலாம், இல்லை எஃப்எம்சிஜி பண்ணலாம். அந்த மாதிரி எது உங்களுக்கு தேவைப்படுதோ அதை மட்டும் பண்ணுங்கள். அதே மாதிரி டிப் ஆகும்போது எல்லாமே வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சிக்கோங்க ஃபார் லாங் டேர்முக்கு அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்ததா நம்ம இந்த எஃப்&ஓ கால் பார்ப்போம். ஸோ எஃப்&ஓ கால்ல வந்து இந்த கிராம்ஸ் வந்து நல்ல ஒரு ரீச்ச குடுத்திருந்தது. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட போயிட்டுருக்கு. ஸோ நம்மளோட ரீச்ச வந்து இது டார்கெட் நான் ரீச் பண்ணதால, இதுக்கப்புறம் வந்து நான் இத ஃபாலோ பண்ணுவேனா கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பண்ண மாட்டேன். பட் ஆனா நான் போட மாட்டேன். ஆனா வந்து ஜஸ்ட் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஸோ அத தான் உங்ககிட்ட நான் காட்டிக்கிட்டு இருக்கேன். அடுத்த லெவலா வந்து நம்ம ரூ. 65 வச்சிருந்தோம். ஸோ இப்போ வந்து இது கீழ விழுந்திருக்கிறதால, அ வருங்காலத்துல இது என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஸோ இந்த ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி கொடுத்துருந்தேன். ஸோ இவனுமே பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் தேதி கரெக்டாக வந்து நம்மளோட டார்கெட் 1 வந்து ரீச் பண்ணிட்டு தான் கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதை வந்து எத்தனை பேர் வந்து நீங்கள் பார்த்தீங்க, உங்களுக்கு கன்சல்டேஷனில் பண்ணீங்க அப்படின்றது வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் டேட்டாஸ் தான் நம்ம மெயினாக பார்க்கணும். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 108 கோடிக்கு வந்து இன்றைக்கி எஃப்ஐஎஸ் வாங்கி தான் வச்சுருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ரீட்டைலர்ஸ் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல செல்லிங் ப்ரெஷரில் இருக்கிறதுக்கு காரணம் வந்து ரீட்டைலர்ஸாக இருக்கலாம் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ 108 கோடி எஃப்ஐஎஸ் பை பண்ணியிருக்காங்க. நிஃப்டி பார்ப்போம். ஸோ நிஃப்டி வந்து நம்ம சொன்ன லெவல் தான். இன்னும் ரீச் ஆகல. ஸோ அதே லெவல்ல தான், அதே கன்சல்டேஷன்ல தான் போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட்டு எந்த லெவலுக்கு போயிட்டுருக்கு அப்படின்றத கண்டிப்பா நம்மளால இப்போதைக்கு சொல்ல முடியல. பிகாஸ் ஆஃப் அந்த கன்சல்டேஷன் மாறணும். மாறுச்சு அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்டா இல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கா அப்படின்றத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சேம் ஃபார் சென்செக்ஸும் அதே தான். ஸோ கரண்ட்டா வந்து ஒரு 83,620 அப்படின்ற ரேஞ்சில இருக்கு. ஸோ அடுத்த லெவலா வந்து பார்த்தீங்கன்னா, 84,638 அப்படின்ற ரேஞ்ச வந்து இது ரீச் பண்ணுச்சு அப்படின்னா தான், அடுத்த நம்ம சப்போர்ட் ஜோனையே வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ வெயிட் பண்ணுவோம். இந்த சப்போர்ட்ட வந்து உடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. உடைச்சிச்சு அப்படின்னா நம்ம அடுத்ததா ஃபர்தரா வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கிறதால. அடுத்ததா இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜியை பார்ப்போம். ஸோ கெய்ன்ஸ் டெக்னாலஜி நான் வந்து வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எத்தனை பேர் வந்து பை பண்ணியிருந்தீங்க, நீங்களும் உங்களோட போர்ட்ஃபோலியோல இருக்கு அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து டார்கெட் 2 அண்ட் டார்கெட் 3 வந்து ரீச் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு இது வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ எவ்வளோ தூரம் இது வந்து அதோட அடுத்த கட்டத்துக்கு போகுது அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இது வந்து கரண்ட்டாக வந்து ரூ. 4,776 அப்படின்ற ரேஞ்சை வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ 4,600 வரைக்கும் போகிற வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சிஜி பவர் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நம்ம போட்ட பாயிண்ட்டை வந்து இதனால் ரீச் பண்ண முடியாமல் மறுபடியும் ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். கன்சல்டேஷன் ஆகட்டும்.
கன்சல்டேஷன்ன்றது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ கன்சல்டேஷன் ஆயிட்டு மேல நான் வந்து புது நியூ ஹைய வந்து நான் இதுக்கு குடுப்பேன். ஸோ ரூ. 730 அப்படின்ற ரேஞ்ச வந்து இது வந்து எப்போ ரீச் பண்ணுதோ, அப்போ இந்த சிஜி பவர வந்து கையில பிடிக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிய பார்ப்போம். ஸோ நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜில என்ன அப்படின்னா, ஃபர்தரான ஒரு பிரேக் அவுட் தான் ஆயிருக்கு. ஸோ பிரேக் டவுன் ஆயிட்டிருக்கு. ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழ விழுறதால, இந்த ஸ்டாக்குமே வந்து கண்டிப்பா கீழ விழுந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதோட லெவல் நெக்ஸ்ட் லெவல் எங்க இருக்குன்னா, 405லேருந்து ரூ. 306 வரைக்கும் இதோட லெவல் பயங்கரமா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். இதோட லெவல வந்து இது ரீச் பண்ணுதா? இல்ல வந்து இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுதா? அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னா கொஞ்சம் நல்லா பார்ப்போம். அடுத்ததா ஏஞ்சல் ஒன் பார்ப்போம். ஸோ ஏஞ்சல் ஒன் கரெக்ட்டா நம்ம குடுத்த அந்த சப்போர்ட்ட வந்து இது வந்து ரீச் பண்ணிட்டு பிரேக் அவுட்ட, அதுக்கப்புறத்துலருந்து ஒரு கன்சல்டேஷன் ஆயிட்டிருக்கு. ஸோ மார்க்கெட் எந்த லெவல்ல போகுதோ, அதுக்கப்புறம் இது வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ பார்ப்போம். இவ்வளோ தான் இன்னைக்கான மார்க்கெட் நியூஸு. ஸோ பணவீக்கத்தோட மார்க்கெட் நியூஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபினான்ஷியலா வந்து ரொம்ப பத்திரமா இருங்க. ஸோ உங்களுக்கான ஒரு விஷயத்த வந்து நீங்க தான் வந்து தேர்ந்தெடுத்துக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியா மார்க்கெட்ல வந்து ட்ரேட் பண்ணுங்க. ரொம்ப உஷாரா இருங்க. தேங்க் யூ மக்களே! ரொம்ப நன்றி. ஸோ இதுவரைக்கும் என் வீடியோவ பார்த்ததுக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறந்துறாதீங்க.